என்னடா ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்கீங்க டேய்! அதுவும் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இல்லாம நீங்க போய் நியூசிலாந்த எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. பும்ரா கூட ஒரு பக்கம் ஓகேண்ணே. ஹர்திக் பாண்டியா என்ன பண்றாரு? இல்ல நீ 2 பேருக்கும் ஏன் ரெஸ்ட் குடுக்குற? இப்ப ரெஸ்ட் குடுத்து ஃபார்மே இல்லாம போய் நீங்க T20 வேர்ல்ட் கப் என்ன ஹர்திக் ஆட ராணா உள்ள போறீங்க? கொண்டு வந்துடலாம். ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வரதுக்கோசரம் இவனுங்கலாம் ரெஸ்ட் குடுக்குறீங்க. டேய் மாமா பயலே! டேய் கௌதம் கம்பீர். டேய் மாமா பையல சௌக்கியமா? நீ சரி, தயவு செஞ்சு எனக்கு ஒரு டவுட். ஹர்ஷித் ராணா நீங்க உள்ள கூட்டு வரீங்க. அவன் தான் T20 ஸ்குவாட்ல இருக்கான்ல. எதுக்கு திருப்பி இவனை இங்க இட்டுன்னு வரீங்க? கூட்டின்னு போங்க ஓடிஐ வேர்ல்ட் கப். ஓடிஐக்கு சமி கூட்டின்னு வாங்க. சமியே கன்சிடரே பண்ணலையாம் ஸ்குவாட்ல. டேய் அவன் என்ன எதுக்கு கன்சிடர் பண்ணல? சரி, அப்ப என்னத்துக்கு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள? என்ன அளவு டேய் பிரசித் கிருஷ்ணா எங்கடா ஃபார்ம்ல இருக்கான்? அவன எடுத்துட்டு போறீங்க நீங்க? அவன போட்டு பிரியும் பிரிச்சுட்டு இருக்காங்க. நான் அதோட மிகப்பெரிய கல்பரேட் என்னன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் பேர் போட்டாங்க, ஆஷ் போட்டிருக்காங்கண்ணா. டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இஸ் பேக். அதுக்கு நீங்க எப்படி போன மேட்ச் 100 அடிச்சோம்னா டிராப் பண்ணிடலாம் ஈஸியா. இது என்ன புதுசு இல்ல இவனுங்களுக்கு 100 அடிச்சோன்னு டிராப் பண்றதுக்கு. ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் இப்படியே தான் பண்ணானுங்க. சஞ்சு சாம்சன் 100 அடிச்சோன்னு டிராப் பண்ணானுங்க. இப்ப ருத்ராஜ். சரி இப்ப அந்த லிஸ்டியே எடுத்துக்கினா கோலிக்கு அப்புறம் அதிகமா ஆவரேஜ் வச்சுக்கிறதே ருத்து தான். அவனையும் நீங்க டிராப் பண்ணிட்டு போறீங்க. பேக்கப்பா கூட இல்ல. இப்ப நம்பர் 4 யார் பேக்கப்? நோ பேக்கப். அவன் ஆடுவானே தெரியல. இதுல பேக்கப் கேட்டுக்கிறேன். வெயிட்டே ஆடுனால இன்ஜுரியில இருக்கான். சேஷர் மேல குறைய சொல்ல முடியாது. ஃபேண்டாஸ்டிக் பிளேயரு. ஆனா ஓகே. டைரக்ட்டா வைஸ் கேப்டன் குடுக்குறீங்க. வைஸ் கேப்டன் குடுத்துட்டு இப்போ ஆடுவாரான்ற டவுட்ல வேற இருக்கிறீங்க. நான் வைஸ் கேப்டன் கிட்டலாம் நான் போடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் நான் ஸ்ரேயாஸ் ஐயரை அடிக்கலாம் நான் விரும்புறேன். இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இரு சொல்ல வரது கேளு. நான் அப்படி சொல்ல வரல. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்ப இன்ஜுரியில இருக்கான். நீ வைஸ் கேப்டன் கூட அவன 11ல ஆடியே ஆகணும். அது போல வேற யாருக்கா 11ல ஆடிதான் ஆகணும். பட் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தா 11ல ஆட முடியாது. நீ எப்படி ஆடுவ? டைரக்ட்டா எப்படி வைஸ் கேப்டன் குடுப்பீங்க? இப்ப 20 ஓவர்ஸ்னா அந்த ஃபார்மேட்னா ஓகே. பட் நீ அவன் வெளியே கூட உட்கார வச்சு யாரும் ஒரு ஃபீல்டர் 4 ஓவர் ஆடணும். இது 50 ஓவர் ஃபார்மேட் ஆச்சு. என்ன சொல்றது தெரியல. கில்ல ஏன் தான் அவ்வளோ பேக் பண்றானுன்னு தெரியல. இப்ப கேப்டன் கில்ல போட்டே ஆகணுமா? ஏன் கேஎல் நல்லா தானே பண்ணான் லாஸ்ட் சீரிஸ். அவனே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? என்ன அவன் கேப்டனா பிடிக்கிட்டான்னு நீங்க அவனுக்கு திரும்ப கேப்டன் குத்துனுக்கிறீங்க. நான் ஒரு கட்டத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் நீ சொன்ன பத்தியா வைஸ் கேப்டன் அவன் தான் ஆக்சுவலா கேப்டனா இருந்திருக்கணும். He wins Syed Mustaq Ali. He wins the Kolkata Knight Riders. He win against RCB-யோட க்ளோசஸ்ட் மேட்ச் அது. வின் பண்ணிருக்கலாம். 3 ஐபிஎல் பிரான்சைஸ ஃபைனல் கொண்டு போன ஒரே கேப்டன் அவன் மட்டும் தான். ஒரே கேப்டன் அவன். கில் அப்படி எத்தனைக்கு ஃபைனல் கொண்டு போறாரு நீங்களே சொல்லுங்க. இல்ல இப்ப அவனுக்கு இன்ஜுரி இருக்கு. ஓகே. நீ அவன கேப்டன் கொடுக்க முடியாது. கேஎல் ராகுல் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தான். திரும்ப கேப்டன் குடுத்தீங்க. அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனாவும் திரும்ப வச்சிருக்கலாமே. அதுவும் இல்லாம நான் போன ரிவ்யூல என்ன சொன்னேன் சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூல, நீ எதுக்குடா கேப்டன் வாங்கினு நான் கேட்டனா இல்ல கேஎல் ராகுல்ல. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்மள வந்து குறைச்சிக்கலாம். 2-1ன்றது குட் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா? நல்லா பண்ணாடா. அவன் கேப்டன்சில தான் ரோக்கோ வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஆடினானுங்க. பிளஸ் அவனுங்க எல்லாத்துலயும் கான்ட்ரிபியூட் பண்ணானுங்க. போயிட்டு எல்லா டீமும் நல்லா இருந்துச்சு. இப்ப கில்லு கேப்டனா தான் வச்சுக்க தலையிடவே மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் நீ எக்கடா கட்டினா போ. நீ எதனா பண்ணிக்கப்பா எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அவன் பாட்டு ஒதுங்கி நின்றுவானுங்க. That's not for good for Indian cricket. அந்த டீம் காம்பினேஷன் ஒட்டிக்கிறானுங்க. இப்போ நீங்க நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஆல்ரெடி வெச்சுக்கோ. ப்ராபபிலி ரிஷப் பண்ணிட்டு தான் ஆடணும். வேற வழி கிடையாது. நீங்க சும்மா நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர்லாம் மேல போட்டுலாம் ஆட முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும் தெரியவா. இப்ப நீங்க ஆடுறீங்கன்னு கூட வச்சுக்கோ. நான் எதுவுமே சொல்ல. ரிஷப் பண்ணாலும் அவ்வளவு அக்ரெசிவ் ஸ்பின்னை டேக் ஓவர் பண்ண முடியுமா? இல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் தான் சீக்கிரமா போவாரா? இப்ப நம்பர் 4 ரிஷப் பண்ணிட்டு தான் போய் ஆடணும்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க். எஸ் ரிஸ்கா? நீ கேம்பிள் எடுக்கறன்றது முடியாது. இல்ல நான் சொல்றேன். இது இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் நம்பர் 4 இப்ப இன்ஜுரியால ஆட முடியலன்னா நம்பர் 4 நீ ரிஷப் பண்ண போட்டா ரிஷப் பண்ணால அந்த அளவுக்குலாம் எடுத்துட்டு போக முடியாது மேட்ச கடைசி வரையும். நான் ரிஷப் பண்ண குட் பிளேயர். நான் அவன் மேல விமர்சனம் வைக்கல. இஸ் சூட்டட் ஃபார் ஒன்லி T20 அண்ட் டெஸ்ட். T20ல போய் நீ அச்சா மலான்ற மாதிரி தான் கணக்கு. இப்ப இருக்கிற மாடர்ன் டே T20க்கு. டெஸ்ட்ல இஸ் அக்ரெசிவ் ரோல் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஆனா நீ ஓடிலாம் அப்படி இல்லைண்ணா. 10 ஓவர் வேகமா ஆடணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணணும். திருப்பி வேகமா ஆடணும். ஸ்பின்னர்ஸ் அக்ரெசிவா டேக் ஓவர் பண்ணணும். ஸ்பின்னர்ஸ் 5 ஓவர் 6 ஓவர்ல போட மாட்டாங்க இந்த மாதிரி டைம்ல.
தொடர்ந்து 20 ஓவர் உட்காரும் 30-50ல, சாரி 20-30ல, 30-40ல 20 ஓவர் வரும்போது நீ ஆடுவியா? நீ பேக்கப்பா கூட ருத்துவெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீலாம் என்ன அளவுக்கு டீம் எடுக்குறன்னு எனக்கு புரியல. அப்ப எதுக்கு அவன ஆட வச்ச போன சீரிஸ்? அவன ஆடவே வைக்காம இருந்திருக்கலாம்ல. அவனுக்கு ஒரு ஹோப் குடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லனா வந்தாரு. யாரு? நிதிஷ்குமார் ரெட்டி. இரு அவன விட்டுரு. அவன் நெக்ஸ்ட் வரேன். இப்போ அவன எதுக்கு நீங்க லாஸ்ட் சீரிஸ் ஆட வச்சீங்க ருத்துவ? அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவன் பண்ண அவன் பண்ண டொமஸ்டிக் ஆடுன்னு இருந்திருப்பான். தேவையில்லாம அவன போய் இந்தியன் டீம்ல சான்ஸ் குடுக்குறேன்ற பேர்ல குடுத்து, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க டிராப் பண்ணிடுவீங்க. ஒரு 100 ஆ. ஒரு 100 ஒரு 30. மேட்ச் தான் ஆடுனான். 3rd மேட்ச் ஆடவே இல்ல. ஒரு 3 மேட்ச் கோலி ஆடவில்ல. கோலி அடிச்சிட்டான் வேகமா போயிட்டு. இல்ல அதுக்கு முன்னாடி இவனுங்க அடிச்சிட்டானுங்க. ஓப்பனிங்கே அடிச்சிட்டானுங்க பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங்கே நல்லா பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. அது வேற விஷயம். விட்டுரு. அடிச்சதெல்லாம் டாப் 3 அடிச்சதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. 2 மேட்ச்ல 100ன்றது டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். விக்கெட்ல குட் பெர்ஃபார்மன்ஸ் தானே. ஒருத்தன் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் 100 அடிக்கிறான். இத்தனைக்கும் அந்த மேட்ச் வந்து கோலி கூட சூப்பரா இருந்திருக்கும். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது 3 and 4ல பார்க்க. நெக்ஸ்ட் கோலிக்கு இப்ப கோலி போயிட்டானா அந்த இடத்துல இப்போ நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஆனா இப்போ நீங்க கோலிக்கு ரீப்ளேஸா நீங்க ருத்து தான் வச்சு ஆகணும் உள்ள. ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் நீ உள்ள கூட்டிட்டு வரல. ஸ்டாண்ட் பைலனா அட்லீஸ்ட் 15ல எடுத்துருக்கணும். சரி ஓகே ஓப்பனிங் அட்லீஸ்ட் ஜெய்ஸ்வாலாவது எடுத்துருக்கானுங்க. அவனும் டிராப் பண்ணிடுவானுன்னு நினைச்சேன். ஏன்னா அவனும் செஞ்சுரி அடிச்ச பையன். ஜெய்ஸ்வால்லாம் எப்பவுமே வாட்டர் பையா போட்டானுங்க அவனுக்கு. அதை நல்லா தூக்குறான். வாஷிங்டன் சுந்தர் என்னத்துக்குலாம் அவ்வளவு பேக் பண்றாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் கில்ல ஏன் பேக் பண்றாங்கன்னே எனக்கு புரியல. அவனுக்கு கேப்டனா இருக்க தகுதியே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அவன் எந்த ஐபிஎல் பிரான்ச்சைஸையும் பெருசா எந்த இது ஜெயிச்சிட்டு வந்தாரு. ஐபிஎல் பிரான்ச்சைஸ்ல எதுக்குமே அவன் பெருசா கொண்டு போனது கிடையாது ஜிடிஏ. அப்ப எப்படி அவனை நீங்க கேப்டனா கன்சிடர் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கில்லெல்லாம் நீங்க கேப்டன் வச்சு இந்தியன் டீம் ஒரு வேர்ல்டு கப் போகுதுன்னா நினைச்சு பாரு நிலைமை. அப்படியே அந்த இப்போ இந்த இருக்கிற டீம்ல விராட் கோலி ரோஹித் சர்மா தூக்கி வெளியே வச்சிரு டீம் பாரு. அப்படியே டோட்டல் கொலாப்ஸ் இது. இப்போ வரேன். ஹர்திக் பாண்டியா ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ் நிதிஷ்குமார் எடுத்துன்னு வருவீங்க. நிதிஷ்குமார் ரெட்டியோட ரெக்கார்டு வந்து இந்த டொமஸ்டிக் சீரீஸ்ல அவ்வளவுதான் இல்லை. ஓப்பனா சொல்ல போனா டொமஸ்டிக் நாட் வெரி வெல். டொமஸ்டிக்ல அவன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க டொமஸ்டிக் ரெக்கார்டு ஓடியால அவன் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட்ல எதுவும் கிடையாது. நல்லா ஆனா நான் வந்து இதுல வந்து வரும். நான் ரேட் பண்றேன்னுலாம் சொல்லல. ஆனா இப்போ டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்காரு. ராமகிருஷ்ணா கோஷ் என்ன ஆனா 7 ஃபார் எடுத்துருக்கான ஒரு மேட்ச்ல. நம்பர் 6ல ஒரு பையன் வந்து நீ யோசிப்ப. நம்பர் 6ல 2 மேட்ச் 70 வச்சிருக்கான். 60 கிரைசிஸ் டைம்ல 70 வச்சிருக்கான். இன்னைக்கு 230 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனா அந்த பையன் 5 6 பேட்டிங் டிராப் அதுவும் டிராப். பவுலிங்கும் டீசன்ட் டிராப் அதுவும் டிராப்னா என்ன சொல்றது? இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறவங்க இந்தியாவில் யாரும் கிடையாது. இப்போ நீங்க அட்டிக் பாண்டியா எடுத்துட்டீங்க. அட்டிக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ் நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ டொமஸ்டிக்ல இருக்கிற பையனை சான்ஸ் கொடுக்க வேண்டியதானே? இது நியூசிலாந்து சீரிஸ் தானே? இது வேர்ல்டு கப் மேட்ச் என்ன கொடுக்க வேண்டியதானே சான்ஸ்? பரோடாக்கு அகைன்ஸ்ட் 134 என்ன அடிச்சார் அட்டிக் பாண்டியா 50 ஓவர்ல. 5 6 ஒரு 4 நல்லதான். நான் அட்டிக் பாண்டியா குறை சொல்ல. அட்டிக் பாண்டியா நல்லா ஆட்டு இருக்கான். அவனை ஏன் ரெஸ்ட் பண்றீங்க? அவன் ஃபார்ம் வேற போயிடும் விட்டீங்கன்னா. வேர்ல்ட் கப்ல கூட அவ்வளவு மேட்சஸ் கிடையாது. ப்ராபபிலி முன்ன இருந்த மாதிரி பழைய மாதிரி எல்லாம் இல்லையே. மொத்த டீம் கூட மோதணும்ட்டு. அவனா ரெஸ்ட் நல்ல பிளேயர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஃபார்ம் போயிட்டோம் அப்படியே டீம் நாசமா போட்டோம். பிரசித் கிருஷ்ணா எப்போ டொமஸ்டிக் ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு வருஷம் ஐபிஎல் ஒழுங்கா பண்ணலடா. இப்போ ரீசெண்டா இப்போ சீரிஸ்ல இல்ல நான் ஒன்னு சொல்லிட்டா. சிராஜோட எஃபர்ட்ல தான் தப்பிச்சாரு பிரசித் கிருஷ்ணா. சிராஜ் ஒரு எண்ட்ல கண்டெயின் பண்ணாரு. ஒரு எண்ட்ல போய் பிரசித் கிருஷ்ணா அடிக்க போய் எல்லாரும் அவுட் ஆயிட்டானுங்க. அது ஒரு குரூசியல். யாருமே சிராஜ் கண்டுக்கல. சிராஜும் புடிச்சு ஒவ்வொரு சீரீஸும் சிராஜும் வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து பாலை போட்டு போறோம். அவனால நீ ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல என்ன ஸ்பீட்ல இருக்கிறோம்னா அதே தான் அவன் 10th ஓவர்லயும் வச்சு யூஸ் பண்றான். அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் போட சொல்லி நீங்க இந்தியன் டீம்ல சிராஜ் மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இஸ் ஹையஸ்ட் பவுலர். ஹையஸ்ட் ஓவர் இன் bowling இந்தியன் கிரிக்கெட் நவ. சிராஜ் பேக் டு தி டீம். குட் நியூஸ் அது. ஆக்சுவலி இது வந்து இவனுங்க T20 வேர்ல்ட் கப்பே போவானுங்க பார்த்தோம் சிராஜ். நான் இவனுக்கு கண்டோட இப்ப கூட்டு வந்ததுன்னா சிராஜ். இப்ப சிராஜையும் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோ கேள்வி எல்லாரும் பிடிச்சிட்டு அடிச்சிருப்போம். இப்ப சிராஜ் இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லா பேசவா போறதா. இப்ப பும்ரா இல்ல. சோ சீனியர் பவுலர் யாருமே இல்ல. அதனால நீ சிராஜ் உள்ள வச்சுதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை உனக்கு. நீ வேற யாரெல்லாம் கூட்டு போய் தான் பாரு கத்திக்கின தாம் தான் பவுலிங் யூனிட். 400 அடிப்பாங்க அந்த யூனிட்.
கரெக்ட். நியூசிலாந்து பெரிய ஸ்ட்ராங் டீம்லாம் கிடையாது இந்த ஸ்குவாட்ல. நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இந்த ஸ்குவாட அவனுக்கு இந்த ஸ்குவாடே போட்டு பொளக்குற அளவுக்கு தான் இருக்கிறானுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் இப்ப இந்தியன் வாசிக்கு பேக்கப் குல்தீப்பா இல்ல குல்தீப் பேக்கப் வாசியா? இல்ல. அதுதான் ஒரு சைனாமேன் பவுலருக்கு ஆஃப் ஸ்பின்னர் வந்து பேக்கப்பா. என்ன புரியல. என்ன காம்பினேஷன் இது? அக்சர் பட்டேல் எங்க டீம்ல? வருண் சக்கரவர்த்தி எங்கடா டீம்ல? ஆ? வருண் சக்கரவர்த்தி எங்க டீம்ல? வருண் சக்கர் அதான் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்துரும்ட்டு எல்லாரும் T20 வேர்ல்ட் கப் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். எப்படியே 3 மேட்ச் ஆடுறதுக்கு 1 இன்ஜுரி வந்துரும். 10 ஓவர் ஃபார்வர்ட் 10 ஓவர் போடணும்னு எவனையுமே ஒண்ணு நீங்க என்ன பண்ணீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் போறவன் எவனையுமே இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல எடுத்துக்க கூடாது. பாதி பேர் இதுல தானே இருக்கிறானுங்க. எதுக்கு அப்ப ரெஸ்ட் இப்ப ரெஸ்ட் கொடுக்கணும் எல்லா பிளேஸ்க்கும் கொடுக்க வேண்டியது தானே. நீ வேற உனக்கு பிளேஸா இல்ல இந்தியால. ஐ திங்க் அவங்க செகண்ட் ஸ்ட்ரீம் டீம் அமைச்சிருந்தாங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா மட்டும் இதுல வச்சு மீதி செகண்ட் ஸ்ட்ரீம் டீம் அமைச்சிருக்கலாம் இங்கேக்கு. நீ T20 விளையாட போறதுக்கு எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடு. அது என்ன சில பிளேஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுக்குற? ரெஸ்ட் கொடுக்குறா எல்லாருக்கும் கொடு. ஏன் இன்ஜுரி இவனுங்களுக்குலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி குல்தீப் யாதவ் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? T20 கல்ஃப ஊதா வருண் வச்சு நீ போட்டுருவியா? ஐயோ காட் பிரேஸ் நடக்கூடாதுடாப்பா சாமி. அர்ஷித் ராணா டீம்ல வர்றது நம்ம கலாச்சாரம் சரி, அவன் 140 போடுறான்றது எல்லாம் ஒத்துக்கிறோம். கரெக்டா? எல்லா டைமும் ஒன்னெல்லாம் பேக் பண்ண முடியாது எங்களால. சமியா அர்ஷித் ராணாவா யார் பெஸ்ட் பவுலரு? சாமி தான் முக்கியம். கண்ணு மூணு எந்த குழந்தை வேணாலும் சொல்லும் சமின்ட்டு. இந்த வருஷம் டொமஸ்டிக்னு பிடிச்சி அழுதாங்க இவங்க எல்லாம். நான் டொமஸ்டிக் பார்த்தா டீம் எடுக்கிறோன்ட்டு. டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண படிக்கலையும் எடுக்கல இவங்க. டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ண படிக்கல எடுத்து எங்க ஃபிட் பண்ணுவேன்? இப்ப நீங்க ஸ்ரேயஸ்க்கு இன்ஜுரி இல்ல அங்கதான் ஃபிட் பண்ணலாம். இப்ப நீங்க அங்க 5 மேட்ச்ல இரு நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஒருத்தன் 5 மேட்ச்ல 300 ரன் வச்சுக்கிறான், அவனையும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஒருத்தன் 5 மேட்ச்ல 500 வச்சிருக்கான், அவனையும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஆனா ஒருத்தன் டொமஸ்டிக்கே ஆடல, ஆனா அவனை கன்சிடர் பண்ணி டீம்ல கூட்டிட்டு வந்து விளையாட விடுவீங்க. அவன் கேப்டன். அவன் தான் கேப்டன் கிடையாது. நான் கில்ல ப்ளேமே பண்ணல. ரிஷப் பண்ட் ஆடினாரா டொமஸ்டிக்? ரிஷப் நல்லா ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் தான் நல்லா ஆடி இருக்காரு. எப்படி செலக்ட் அடி நல்லா ஆட்டெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க நல்லா ஆட்டதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதை முதல்ல எல்லாரும் புடிச்சுக்கோங்க. அப்படின்னா நிதிஷ் ராணா கன்சிஸ்டன்டா டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அவன் யாரா அவன் டொமஸ்டிக்ல அவன் யாரு சோரேன்னு ஏதோ ஒரு பையன், அவன் கண்டினியூஸா 5 செஞ்சுரி அடிச்சானேடா. அவனெல்லாம் கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. மேட்ச்ல 275 ரன் அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். நல்ல இதுதான். அவனையும் கன்சிடர் பண்ணல. இல்ல நீ அவன் கூட போய் தொலை கூட விட்டுறாருன்னு. எனக்கு லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சான். இந்த மேட்ச் நீங்க டிராப் பண்றீங்க. திரும்ப அவன் கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும் அந்த பிளேயரோட? நீங்க சொல்றீங்களே அர்ஷித் ராணா எல்லாரும் போய் இப்படி ப்ளே பண்ணி அடிச்சீங்கன்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? அப்ப வந்து நீங்க எல்லாரும் வந்து அப்படிதானே பண்ணுவேன்னு சொன்னப்ப இப்ப நாங்க உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு வலிக்குதா? சொல்லுங்க. இப்படி கேட்க வரீங்க கம்பீர் வந்து. சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ் வேணும்ன்றீங்கல்ல. ஜீனசன் அல்சாரி நல்லா பண்ணிருக்கான். ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா பண்ணிருக்கான். ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா ராமகிருஷ்ணா கோஷ் கிட்ட தான் போயிருக்கணும் இவனுங்க. நல்லா பண்ணிருக்கான் பையன். இது தப்பா புரிஞ்சுனுக்கிற. அவனுங்க டொமஸ்டிக் பாப்பாங்கன்னா இப்ப நீ இந்தியாவுக்கு டெபு ஆகி டொமஸ்டிக்ல நல்லா பண்ணணும். நீ டொமஸ்டிக்ல நல்லா பண்ணி இந்தியாவுக்கு டெபுலாம் ஆக முடியாது. அர்ஷித் ராணா எத்தனை டொமஸ்டிக் ஆனாரு இந்த இயர்ல? எனக்கு லாஸ்ட் 2025 கேலண்டர் இயர்ல அர்ஷித் ராணா எவ்வளவு பால் போட்டாரு, எவ்வளவு அடிச்சாருன்னு ரன் ரெக்கார்டு கொடுத்தான். இல்ல இப்பெல்லாம் கிட்டனே கம்பீர் கோச் பாரு அம்பியாரு. வாஷிங்டன் சுந்தர் எத்தனை ஆனார்? ஈவன் நான் தமிழ்நாடு போயிருந்தா இல்லன்னு சொல்ல. ஓவரா பண்ணாதீங்க, பேக் பண்ணாதீங்கப்பா. வாசி ஓடையில எங்கடா நல்லா பண்ணா? வாசி ஆடியும் நான் பார்த்தது இல்ல. விஜய் சாராதான் ஆடி நான் பார்த்தது இல்ல. சரி ஓகே, பெர்ஃபார்ம்டு வெரி வெல் தான் ஓகே. பட் நீங்க இவ்வளவு பேக் பண்ற அளவுக்கு வாசி நல்ல பிளேயரா எங்களுக்கே டவுட் வருது வர வர. என்ன எனக்கு இந்த ஸ்குவாட் பார்த்தோன்னே என்னடா பரமா என்ன ஸ்குவாட் பார்த்தோன்னே ஒரு இது தூக்கி போட்டு அடிச்சது என்ன தெரியுமா? இங்க எங்கன்னா நான் சொன்னேன் போகும்போது ரவீந்திர ஜடேஜா தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்ப ஜடேஜா எனக்குல்ல முன்னெல்லாம் பசங்க சொல்லுவானுங்க,
மச்சான் கௌதம் கம்பீருக்கு சிஎஸ்கே மேல கொஞ்சம் கடுப்பு இருக்கு மச்சான். அதனாலதான் அந்த பிளேயர் எடுக்க மாட்டான். சரி இவன் அப்படிதான் சரி அதனாலதான் ஜட்டு டிராப் பண்ணிட்டான். ஆர்ஆர் பண்ணோட எல்லா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பிளேயிங் லெவல்ல ஆர்ஆர் மனுஷன் டீமோட ஒரு வைஸ் கேப்டன் மாதிரி இருக்கிறாரு. இத்தனை நாளா நீ இப்படி இல்லையடா தலா, ஏன்னா இதுக்கு ஈவன் நான் ஜடேஜாவோட பிக்கஸ்ட் ஃபேன். ஆனா அவனுக்கு இவ்வளவு ரேஷன் எல்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, ரேட்டிங் எல்லாம் கொடுத்து நம்ம இந்தியன் டீம் பார்த்ததே இல்லை. நீ ஜடேஜா உள்ள ஃபர்ஸ்ட் நீ ஜடேஜா தான் உள்ள எட்டு வந்தாகணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அக்ஷர் பட்டேல் பேக்கப்பா அக்ஷர் பட்டேல் வைக்காம போயிருக்கீங்க. சாம்பியன் டிராஃபி அடிக்க மெயின் ரீசன் அக்ஷர் பட்டேல் தம்பி. டெஃபினட்டா T20 வேர்ல்டு கப் அடிக்க ஜடேஜா இஸ் நாட் டன் வெல் இன் சாம்பியன்ஸ் டிராஃபி. அக்ஷர் பட்டேல் T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கும் ஆமா ஞாபகம்தா கிளாஸ் ஒரு ஓவர் போட்டு பிரிச்சு விட்டான். நம்பர் 4ல வந்து இவங்க அக்ஷரையும் போட்டு பிரிச்சான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் 2 ஐசிசி டிராஃபில சோக் பண்ணிருக்காரு, அது புரிஞ்சுக்கணும் நம்மளும். லாஸ்டா இது சாம்பியன்ஸ் டிராஃபில வின்னிங் ஷாட் அடிச்சதுனால சரி நம்ம மறந்துட்டோன்றதை விட்டுறலாம். நான் சாம்பியன்ஸ் டிராஃபி கூட விட்டு கணக்கு போச்சு தோணிடுறேன். T20 வேர்ல்ட் கப்லாம் ஆட்டு உள்ள போய் வெளியே வச்சு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான். இல்ல கரெக்ட். இப்ப எல்லாரும் கேட்கலாம், டேய் இது ஒரு சாதாரண சீரிஸ் தான்டா, எதுக்குடா இவ்வளோ இது பண்றீங்கன்ட்டு. சாதாரண சீரிஸ் தான், ஆனா நீங்க ஒரு கேம்பிளிங் ஆடுறீங்கல்ல ஸ்குவாட் செலக்ட் பண்றேன்னு, அதுதான் கடுப்பு மாதிரி ஆகுது. கேம்பிளிங் பண்றதோட இவங்க பிளேயர்ஸோட மென்டாலிட்டியை வச்சு ஃபுல்லா குத்துறாங்கண்ணா. முகேஷ் குமார் சாமி வேற எக்ஸ்டெண்ட் கிடையாது கான்ட்ராக்ட்ல, சாமியை தூக்குறாங்களா. கான்ட்ராக்ட் வேற, எது எவன் வரப்போறான் எவன் விட போறான்னு தெரியல, அது வேற. இதுல கில்ல ப்ரோமோட் விராட் கோலி ரோஹித் சர்மா டிமோட் ஆகுறாங்க, அது வேற விஷயம். அவங்க அந்த ஸ்பாட்லயே இல்லனால டிமோட் ஆகுறது தப்பு இல்ல, கூட ஒத்துக்கறேன்டா. நீ கில்ல எப்படி ப்ரோமோட் பண்ற? A+ ஃபார்மட் இஸ் நாட் பிளே இன் T20 கண்டெண்டர். நான் நீங்க தான வேணாம் T20ல அவனை ஒதுக்கிட்டீங்க, அவனை எப்படி A+ல வைப்பீங்க நீங்க? சுத்தமா புரியல. கில்லி A+. ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்ததுக்கு மெயின் ரீசனே கௌதம் கம்பீர் தான். 3 ஃபார்மேட்டுக்கு 3 மாதிரி போட்டு கேப்டனை போட்டு தலைவலி. பேசாம இவனுக்கு அத்திக் பாண்டியா கிட்ட குத்துட்டு அங்க பும்ரா கிட்ட 2 ஃபார்மேட்டோட கேப்டனா குத்துருந்தாங்கன்னா கூட கம்முன்னு இருப்பானுங்க இவனுக்கு. இவன் பாரு பும்ராவும் இந்த மாதிரி பழைய மாதிரி வந்து ஆட மாட்டேன்றான். எனக்கு நீ யோசிச்சு பாருண்ணா, இஃப் யூ வாண்ட் டு திங்க், நம்ம வந்து திங்க் பண்ணோம். போன வருஷம் நீ ஜனவரியில வந்து போயிட்டு 5 விக்கெட் நீ ஆடுறேன்னு சொல்ற, ஜூனுக்கு மட்டும் நான் 5 மேட்ச் ஆட மாட்டேன்னு சொல்றேன். எப்படி கேப்டன்சி போயிட்ட உடனே நீ ஆட மாட்டேன்னு சொல்றியா? அப்போ நீ வைஸ் கேப்டன் பிஜிபி இல்ல. இன்னொன்னு பும்ரா அது பிரைம்ல வந்த உடனே, அந்த பிரைம் பிளேயர் லிஸ்ட்ல வந்த உடனே கொஞ்சம் இது என்னது கெத்து கட்டுறாங்க இவனுங்களாம். டேய் ஒரு காலத்துல புவி இருந்தான், ஆனா எவ்வளவு காமா இருந்தான் தெரியுமா? அவன் அமைதியா வந்து ஆட்டு போவான். நான் பும்ரா நீ பிரைம் வந்ததெல்லாம் நான் பும்ராவெல்லாம் ரேட் பண்ணேன். நான் எதுவும் பும்ரா நீ சொன்ன பிரைம்க்கு வந்து ஆட்டிடியூட் எல்லாம் ஓகே தான் எனக்கு, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. பட் நீ 5 மேட்ச் அங்க ஆடுற, பட் ஆனா இங்கிலாந்து வரும்போது நீ ஆட மாட்டேன். ஈவன் ஆஸ்திரேலியால தான் நம்ம நிறைய ஓவர் போட்டோம், இங்கிலாந்துல அவ்வளவு ஓவரே போடல நம்ம, அவனுக்கு ஆடின பேட் பாலுக்கு. ஆனா சத்தியமா பும்ரா பண்றதும் பும்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீங்க எண்ட் ஆஃப் தி டே நீங்க பிரான்சிஸ்க்கு விளையாடும் போது நான் உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன், இந்தியாவுக்கு விளையாடும் போது கண்டிப்பா கேள்வி கேட்பேன். ஏன்னா நீ ரெப்ரசென்டிங் 140 crore people. சரி ஓகே, ஏதோ ஒரு குப்பம் மாதிரி ஏதோ ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காருக்க. சரி எத்தனை வந்துக்கிறீங்க? அஸ்வித் சிங் 11 ஆட விடுவீங்களா தெரியல. சிராஜ் போடுவான், அர்ஷித் போடுவான், ரஷீத் இல்ல அஸ்தீப் யாராவது அர்ஷித் 2 பேர்ல யாராவது ஆடுவாங்க பாப்போம். பாத்தியா ஐபிஎல் நியூஸ் 1 முஸ்டிபிர் ரஹ்மான் இஸ் நாட் அலோட், பிசிசிஐ அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரீப்ளேஸ் கேகேஆர் மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரீப்ளேஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா பங்களாதேஷ்க்கு அது நேஷனல் மேட்ச் நிறைய இருக்கான் அந்த டைம்ல அவங்களுக்கு, வேற ஒரு இஷ்யூ. ஆனா அதை நம்ம இங்க ஸ்ப்ரெட் பண்றது வேணாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல சொல்லு. ஒரு இஷ்யூ நடந்துச்சு லாஸ்ட் வீக் பங்களாதேஷ்ல, இண்டோஸ் வெர்சஸ் முஸ்லிம்ஸ் ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூனால முஸ்தபிசுர் ரஹ்மான் இஸ் நாட் பிளே டு தி இந்தியால இதுமாதிரி பிளே பண்ணக்கூடாது, அந்த பங்களாதேஷ் சீரியஸை கட் பண்ண சொல்லி பங்களாதேஷ் கிரிக்கெட்டர் யாருமே ஐபிஎல் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆடக்கூடாதுன்னு சொல்லி பிசிசிஐ ரூல்ஸ் போட்டாங்க. அண்ட் இன்னொரு நியூஸ், மேட்ச் பிஏ வந்து இங்க ஸ்ரீலங்கால வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க T20 வேர்ல்ட் கப்காக, பிசிசிஐயும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
2 ஏன்னா வந்து அங்க இப்போ 2 மேட்ச் ஆட சைக்ளோன் வந்ததுனால 2 மேட்ச் கண்டென்ட் பண்ணி ஆட போறாங்க. 2 மேட்ச் ஆட ஆமா போறாங்க. ஏன்னா வந்து சைக்ளோன் எஃபெக்ட் ஆச்சுல ஸ்ரீலங்கால அதுக்கோசரம் அதனால அது டியூ டு ஸ்பான்சர்ஸ் பட் அதெல்லாம் குட் இதுதான் அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து 9.2 க்ரோஸ் பட் பெஸ்ட் எக்கானமில போட்டிருக்காரு இப்போ ரீசெண்டா பெஸ்ட் எக்கானமில போட்டிருந்தாரு நல்ல வேளை. பட் நாங்க அப்படியே விட்டது நல்லதா போச்சு போய். ஆமா விட்டு இருந்தான்னு வச்சுக்கோ 9 கோடி நாமமா 9 கோடி இப்ப எந்த பிளேயரும் இல்ல வெளியே. ஐயோ சாமி வேண்டாப்பா சரி ஓகே. போன வரைக்கும் சந்தோஷம் உங்களுக்கு இந்த ஸ்குவாடு யாரு கேபிஆர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்கன்னு கமெண்ட்ல போட்டுக்கோங்க எனக்கு திருப்பி இந்த ஸ்குவாடை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது நான் கிளம்புறேன் நாங்க திரும்ப மேட்ச் வரும்போது வரும். ரோக்கோ பத்திலாம் பேசலாம்னு நினைச்சு வந்தோம். ஆனா இந்த ஸ்குவாட் எடுத்ததுல இருந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஸ்குவாட் எடுத்திருக்கானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை. முக்கியமா பெயிலாவுக்கான தூக்கி ஆள்ல போட்டுக்கோங்க